தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் எடுக்கிறதுல வந்து சிரமமா இருந்தா ஃபைல் பண்றதுக்கு இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களவே தொடர்பு கொள்ளுங்க. இவங்க ஒரு நியாயமான சார்ஜ் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு அந்த 2 விஷயத்தையுமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. எந்த தேவையா இருந்தாலும் இவர்களை கேளுங்க. முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொசம் ஐலாண்ட்ல வந்து நேற்று நைட்டு திரியான தாக்குதல். ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, நைட்டோட நைட்டா ஈரானுடைய கொசம் ஐலாண்டை வந்து தாக்கியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஐலாண்டுன்னு சொல்லலாம். பொதுவாகவே ஈரானை சுற்றி பல ஐலாண்டுகள் இருக்கு. அதில் ஒன்று தான் வந்து கொசம் ஐலாண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி அரசாங்கமே நடத்துகிறாங்க இந்த IRGC. ஏன்னா வந்து அங்கே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறனால அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவங்களுடைய ஆர்மியை குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஐலாண்டை பக்கத்து தீவுலேருந்து யாராவது பக்கத்து நாடுகள் வந்து கைப்பற்றிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த கொசம் ஐலாண்டில் ஒரு 6 தாக்குதலை நேற்று நைட்டு அமெரிக்கா பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய தற்காப்புக்காக தான் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணோம் தெரியுமா, 5 நாளைக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துல இருந்து எங்களுடைய போர்க்கப்பலை நோக்கி 2 தாக்குதல் பண்ணாங்க. அந்த 2 தாக்குதலை நாங்கள் முறியடிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த 5 நாளைக்கு முன்னாடி அடிக்க தான் நாங்கள் இப்போ பழி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானு, அப்படியா பக்கத்தால் இருக்கக்கூடிய பங்காளி நாடுகளை வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் 3 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்க அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு தான் தாக்கியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து நேரடியாக அமெரிக்க போர்க்கப்பல் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கு, அங்க அடிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை வந்து குவைத் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன்னா நாங்களே முழிச்சிருக்கோம், நீங்க மட்டும் தூக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தால் இருக்கக்கூடிய பங்காளி நாடுகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, இரவோடு இரவாக எழுப்பி விட்டு ஈரான் வந்து சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க. உடனே என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டனம் கூட தெரிவிக்க முடியாத நிலைமைக்கு குவைத் வந்துட்டாங்க. அவங்களும் 4 நாளாக வந்து கண்டனம் 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 தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. என்ன கண்டனம் தெரிவிச்சும் என்ன பிரயோஜனமும் இல்லை, திரும்ப திரும்ப ஈரான் அடிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கண்டனம் கூட தெரிவிக்காமல் அப்படியே சலிச்சு போய் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, போர் நிற்கிற வரையும் நம்மளே தான் போட்டு ஈரான் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து கொசம் ஐலாண்டை இவங்க தாக்குனாங்க, பதிலுக்கு அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி குவைத்தும் பஹ்ரைனும் தாக்கிட்டாங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அதோட விடாமல் கார்க் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லோடு ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. லோடா ஏற்றுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சென்காம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு லோடு ஏற்கக்கூடாது, விற்கக்கூடாது, நாங்கள் பொருளாதார தடையை போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அழுசாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா பொருளாதார தடையும் வந்து ஈரான் மேலே போட்டுட்டு ஈரான் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, கப்பல்களை கொண்டு போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஹார்மோஸை கொடுத்துடணும், யுரேனியம் கொடுத்துடணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் எந்த நாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது. அமெரிக்கா சொல்றதுல யாராலையுமே கேட்க முடியாது. இப்போ வந்து லோடு ஏற்றக்கூடிய கப்பலை வேற அடிச்சிருக்காங்க. இனி வந்து ஈரான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். விடமாட்டாங்க. அவங்க பதிலுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த கப்பல் தாக்குனதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஹார்மோஸை வந்து ஓப்பனே பண்ணாலும் கூட, அதாவது ஈரான் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணாலும் கூட இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்களாமா, பொருளாதார தடையெல்லாம் நீக்க மாட்டாங்களாமா. ஈரான் மேலே போட்டு வச்சிருக்கிறத 47 வருஷமா போட்டு வச்சிருக்கிறத எப்போ நீக்குவாங்கன்னா, யுரேனியம் கொடுத்து அணு ஆயுதமே தயாரிக்க மாட்டோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பொருளாதார தடையை நீக்குவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. ஏன் வந்து ஹார்மோஸை திறந்தா கூட நீங்க நீக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, ஹார்மோஸ்ல எங்க கப்பல் போலைங்க, மற்ற கப்பல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹார்மோஸ் இல்லாமையே அமெரிக்காவுடைய வணிகம் வந்து பாதிக்க இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. பார்க்க போனா இந்த ஹார்மோஸால உலகமே ஸ்தம்பித்து கிடக்கு. இங்கெல்லாம் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது. நேற்று கூட வணிக சிலிண்டருடைய விலை ஏறிடுச்சு. எங்க போய் பார்த்தாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கூட வந்து 10 ரூபா ஜாஸ்தியாக வச்சு வித்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அத்தனை பிரச்சனைக்கு காரணமான அமெரிக்காவுக்கு இந்த ஹார்மோஸ் மூடி இருக்கிறது பிரச்சனையே இல்லையாமா. அதனால அதை திறந்து விட்டாலும் நாங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம், நீங்க வந்து யுரேனியமையும் சரி அணு ஆயுதத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுடைய செனட்டரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தா, எதுக்காக வந்து இந்த போரை செஞ்சீங்க, ஏன்னா பல வருட ஆசையை நம்ம ட்ரம்ப்புடைய உதவியோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நெருங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியா சொல்லியிருக்காரு. அப்ப நெத்தனியாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அமெரிக்காவை கொண்டு போய் ட்ரம்ப் அடமானம் வச்சாரா, அந்த பிரச்சனையில தான் வந்து நாம போய் சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செனட்டருக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ட்ரம்ப்புடைய தரப்புல இருந்து கவர்மெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்ல இல்ல இல்ல, நாங்க வந்து நெத்தனியாவுக்காலாம் போல, அமெரிக்காவுக்குமே இதுல நல்லது இருக்கு, நீங்க வேணா பாருங்க, நாங்கள் நிறைய பொருளாதார தடையை போட்டு வச்சிருக்கோம், அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களாலேயே முடியல, ஐயோ அம்மான்னு வந்து கத்துவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செனட்டர்ல பதில் சொல்லியிருக்காங்க.
பொருளாதாரத்துல என்னதான் கழுத்து நெசுக்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட ஈரான் என்ன பண்றாங்க, சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க, பதிலுக்கு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பயப்படுற மாதிரி மிரண்டு போற மாதிரி இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத்தையோ பஹ்ரைனையோ வம்புக்கு இழுக்கவே மாட்டாங்க. அங்க இருக்கிற அமெரிக்கா தளத்தெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அமெரிக்கா தான் என்ன பண்றாங்கன்னா சமாதானம் நாளை கடத்திட்டு இருக்காங்க. இவங்களால சண்டைக்கும் போக முடியல, முழுசா சமாதானத்துக்கும் என்ன பண்ண முடியல, வர முடியல அமெரிக்காவால. கேட்டா யுரேனியம் வேணுங்கிறாங்க, சமாதானத்துக்கு வாங்கன்னு கேட்டா இல்ல போர் செய்யுங்கன்னு சொன்ன என்ன பண்றாங்க, எங்களுக்கு நேட்டோ நாடுகள் வேணும், அரபு நாடுகள் வேணும், வா எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலாங்கிறாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இப்படியே இழுத்துட்டே என்ன பண்ணுவாங்க, ஓட்டிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லெபனான்ல தாக்குதலை நிறுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், கண்டிப்பா லெபனான்ல போர் நின்னாதான் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. அதுக்காகையாவது லெபனான்ல போர் நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அதுக்கான அழுத்தத்தை இப்போது ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு கொடுத்துருக்காரு. இன்னி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த அழுத்தத்துக்கு பின்னாடி இவங்க தாக்க போறாங்களா, இல்லை இந்த அழுத்தமே ஒரு நாடகமா, இல்லை இந்த தடவை போர் நிறுத்துறதுக்காக அந்த போரை லெபனான் போரை நிறுத்திட்டு தான் இவங்க ஈரான் போரை நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அதே சமயத்துல ட்ரம்ப்கிட்ட இன்னைக்கு CNN கேள்வி கேட்க வந்திருக்காங்க. மனசன் உடனே கொந்தளிச்சிட்டாரு. நான் உங்களை மாதிரி எனிமிக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு இருக்காங்க. ஏன்னா CNN என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா பேசுறதுனால எனிமிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு கத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா பெருசா இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலா வேற போயிட்டு இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா முஜ்தபா கொமேனி அவர்கள் உயிரோட தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தான் அவர் இறந்துட்டாரு, அவருக்கு அடிபட்டிருக்கு, அவர் ரஷ்யால இருக்காரு, அவருக்கு கால்ல ஆப்ரேஷன் நடந்துச்சு, அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. இப்ப கடைசியில் அவர் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட பேசிதான் பேச்சுவார்த்தை முடிவு வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எங்க இருக்காருன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியாம. எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஏன்னா அங்க போய் தாக்குதல் நடத்தணும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது கூட அவர் மேல போய் தாக்குதல் நடத்தினா எங்கிருந்து சமாதானம் வரும், வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா அதை தான் என்ன பண்றாங்க, அமெரிக்கா ஆசைப்படுறாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு அடக்கம் இன்னும் செய்யவே இல்லை. ஏன் அடக்கம் செய்யலைன்னா, அடக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துல நினைவு இடம் அமைக்கணும். அந்த நினைவிடத்தை அமெரிக்கா போரா அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நினைவிடமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிக்கிட்டு போர் நின்னதுக்கு அப்புறம் கட்டலாம்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போர் வர்ற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு இப்போது ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி சடங்கு பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாளுக்குள்ள நடக்க போறதாக சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் மக்கள் அதுல என்ன பண்றாங்க, உலகம் எங்கும் இருந்து கலந்து கொள்றாங்க. அதே சமயத்துல அமெரிக்காவுடைய கையில கிடைக்காம அந்த நினைவிடத்தை வைக்கணும். நிறைய விஷயங்கள் அதுல இருந்துருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க, எப்படி சேஃபா பண்ண போறாங்க. அமெரிக்கா ஏதாவது உள்ள பூந்து எதையாவது பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் பிரச்சனையை பெருசுதான் பண்ணும். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.